அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமைதியின் வழியில் பலருக்கும் நல்வழி கூறக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாளானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அவரோட விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிர பகவானும் இணைகிறாங்க. இதனால் உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிறது தாராளமாகவே வந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதே நேரத்தில் விரயங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் மட்டுமே கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் இணைந்து செயல்படக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகுதுங்க. மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பதிவது ரொம்ப நன்மை தாங்க. மேலும் குரு பார்க்கவாறு சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். தங்கு தடை தானாக விலகும். ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. அதுலேயுமே நீங்கள் வெற்றி மட்டும்தான் பார்ப்பீங்க. திடீர் தனவரவு வந்து சேரும். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காட்டுவீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடும். மேலும் கடக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லைங்க. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகவும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உள்ளத்தில் உற்சாகமும் அமைதியும் குறையும். இன்னும் சில காரியங்கள் முடிவடைவதை போல் தோன்றினாலுமே கடைசி நேரத்தில் கை நழுவு போகக்கூட வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. மேலும் தொழில் மற்றும் பங்குதாரர்கள் தொல்லைகள் ஏற்படும். பணப்புழக்கத்தில் தடுமாற்றமும் வரக்கூடும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குங்க. மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். மேலும் குடும்ப சுமைகள் கூடும். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாங்க. அதனால் எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பலன்களானது இருக்கும். ஸோ 15 நாட்கள் கழிந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதையும் நினைத்து மாத்திரத்தில் செய்ய முடியாது. பணம் இழந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு உருவாகும். ஒரு சில கடன்களை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது மக்கள் செல்வாக்கு அதிக அளவில் இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு கனவு நனவாகும்.
பெண் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் கிடைக்கும். செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டமானது பொன்னான காலகட்டமாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 4, 5, 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கருஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதல் உறவுகளில் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் அன்புக்குரியவர்களால் பின்பற்றும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடும். இது தவறான புரிதல்களையும் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தக்கூடுங்க. மேலும் உறவு முறிதலுக்கு தவிர்க்க பொறுமையாக நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்புக்குரியவர்களோடு அனுசரித்து செல்வது பரிந்துரைக்கப்படுது. மேலும் காதல் உறவுகள் மூலமாக கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. இது மன கவலைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய அன்புக்குரியவர்களின் தேவைகளை நிறைவேற்ற உங்கள் வருமானத்தை செலவழிக்க வாய்ப்பு அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ரொம்பவே கவனத்தை செலுத்துவது கடினமாக இருக்கக்கூடும். இது தொழிலில் வீழ்ச்சியையும் மேலதிகாரிகளோட பிரச்சனைகளையும் தரக்கூடும். எனவே தொழிலில் உங்கள் சிக்கல்களை தவிர்க்கவும், உங்கள் பணத்தை சேமிக்கவும், உங்கள் அன்புக்குரியவர்களோடு உங்கள் செயல்பாடுகளை திட்டமிட பரிந்துரைக்கப்படுது. மேலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் கூறும் சில பணிகளை நீங்கள் செய்ய வேண்டிய வரக்கூடும். அது கடினமாக இருக்கும். மேலும் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சிரமங்களையும் சமூகத்தில் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் போதுமான வருமானம் பெற்றாலுமே செலவுகள் காரணமாக உங்கள் சேமிப்பை மேம்படுத்துவது கடினமாக இருக்கக்கூடும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இது செலவுகளை அதிகரிக்கும். மேலும் உங்கள் சூழ்நிலையில் பெண் உறுப்பினர்களால் செலவுகள் உயரக்கூடும். எனவே அவர்களால் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்ப செயல்பாடுகள் மற்றும் கேளிக்கை நடவடிக்கைகளுக்கான செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இழப்புகள் அதிகரிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் சுய முன்னேற்ற நடவடிக்கைகளில் மேம்பாடு நடவடிக்கைகளும் செலவிடுவதை தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உத்தியோகத்தில் வீழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பது கடினமாக இருக்கக்கூடும். இது மனக்கவலைகளை அளிக்கும். மேலும் வேலை, பதவிகள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மூலமாக நீங்கள் சிரமங்களை எதிர்கொள்ள முடியும். எனவே எந்த விதமான மாற்றங்களையும் தவிர்க்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் சிரமங்களை தவிர்க்க உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யவும் பரிந்துரைக்கப்படுது. மேலும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக குழு உறுப்பினர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரையில் இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் வளர்ச்சியாக புதிய இடங்களுக்கு செல்வதன் மூலமாக நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டமைப்பு உங்கள் வணிக வளர்ச்சிக்கு ஆதரவாக இல்லாமல் இருக்கும். பங்குதாரரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மேலும் இது வணிக வளர்ச்சியில் தாமதம் மற்றும் வீழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடுதுங்க. மேலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நீங்களே உங்கள் செயல்பாடுகளை செய்து பரிந்துரைக்கப்படுது. மேலும் வணிகத்தின் மூலமாக லாபத்தை பெற முதலீடுகளிலிருந்து விலகி உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்ய பரிந்துரைக்கப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, மூளை, கால் மற்றும் கால் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெற ஏற்ற காலகட்டமாக இந்த 15 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டமானது இனம் புரியாத பயத்தை அளிக்கும். மனக்கவலைகளை அதிகரித்து உங்களுடைய மனசோர்வடைய செய்யும். எனவே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும், மன அமைதியை பெறவும் தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களானது கல்வியில் வளர்ச்சியில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களின் ஆதரவோடு ஒரு குழுவை உருவாக்குவதன் மூலமாக கல்வியில் சராசரியான விஷயத்தை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களில் இருந்து எதிர்கொள்ளவும் முடியும். மேலும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கல்வி சாராத செயல்களில் ஈடுபடாமல் இருக்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகத்தின் ஆதரவை பெறுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் மூலமாக நீங்கள் நிறைய விதமான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே
அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.